வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோடும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில தேதி மே 1ஆம் தேதி அன்று புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம், கிருஷ்ணபட்ச அஷ்டமி அன்று மதியம் சுமார் 12:48 மேசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 பாதத்தில் பிறந்தவங்களும் மீன ராசி என்பர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறனால நல்லவன் பேர் எடுக்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்களாக மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. மீனராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகலைன்னா உங்கள் பொன்னான நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, உலக மக்கள் தொகை 800 கோடி பேர், 12 ராசிக்குள்ளே அடைச்சவங்க எல்லாத்தையும். அப்போ குறைஞ்சபட்சம் சராசரியாக ஒரு ராசிக்கு 60 கோடி மக்கள் வருவாங்க. அப்போ மீன ராசியில் 60 கோடி பேர் பிறந்திருக்கீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தி போகும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கெட்டவர்கள் கைரேகையும் ஒவ்வொரு மனிதனுடைய கண் கருவிலையும் வேறையாக இருக்கிறனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் முழுமையாக வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எதிர்கால பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நவகிரகங்களில் யாருக்குமே இல்லாத சிறப்பு குருவுக்கு கிடச்சிருக்கு. குரு மட்டும்தான் இயற்கை சுபராக சொல்லி வச்சுருக்காங்க. குரு மட்டும் இயற்கை சுபராக சொல்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான். அந்த சந்திரன் பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது குருவு போல செயல்படுவார். மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு 79 சந்திரன் இருக்கிறதுனாலையும் எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சுகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒளித்தன்மை இருக்கக்கூடிய வாயு கிரகமாக இருக்கிறனாலையும் குருவை இயற்கை சுபராக சொல்கிறோம். அப்படிப்பட்ட குரு எக்காரணத்தை கொண்டு எந்த ராசிக்காரங்களும் கெடுதல் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்தாலோ, ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தோடு இருந்தாலோ, கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வை குருவுக்கு கிடைக்கும் பொழுது குரு சண்டால யோகமாக குரு செயல்படுவார். அதனால் குரு நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார். அதற்காக கெடுதல் செய்வார் நினச்சிக்காதீங்க. தனி மனித ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போய் 6 கூட 8 கூட தசாபுத்தி நடந்தாலோ, 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கூடிய கிரகங்களோட தசாபுத்தி நடந்தாலோ, அல்லது உங்கள் மீன ராசிக்கு எத்தனாம் இடத்துல சனி இருக்கிறார், எந்த இடத்த சனி பார்க்குறார், இதனால தான் கெடுபலன் நடக்குமே தவிர குரு பயிற்சினால் எந்த கெடுபலனும் நடந்திருக்காங்க புரிஞ்சுக்குங்க. வருட பலன்களை எடுக்கிறதுக்காக வருட கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி, சனி வச்சு சனி பயிற்சி, ராகுகேது வச்சு ராகுகேது பயிற்சி நம்ம கணிக்கிறோம். ஆனால் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி வர குரு பயிற்சி மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம், எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய கௌரவமான செல்வ செழிப்பான தனகரமாக இருக்கிறனால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறனாலையும் மனிதனுக்கு எந்த கெடுதலுமே செய்ய தெரியாத கிரகமாக குரு இருக்கிறனாலையும் அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது கடந்த காலத்தில் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையில் மீண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறனால தான் குரு பயிற்சி பலன்களை எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே 20லேருந்து 30% மட்டும்தான் செயல்படும். தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது, தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்குது, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி பயணிச்சிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் 100% துல்லியமான பலன் எடுக்க முடியும். ஏன்னா குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டை மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும், ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான பயனுள்ள எதிர்கால பலன்கள் கிடைக்குங்க. இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்களாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் மிகுதியாக நடக்கும். உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சும் கெடுபலன் ஜாஸ்தியாக நடக்கும்னு புரிஞ்சுக்குங்க. மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக குரு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், அந்த குருவை எந்த கிரகம் பார்த்துச்சு, அதனால் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. கடந்த ஒரு வருடமாக குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அதிநட்பு வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். குருவுக்கு 2ஆம் இடம் நல்ல இடம் தான், இருந்தாலும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட பார்வையில் குரு இருந்ததுனாலையும் சில காலம் ராகுங்கிற இருள் கிரகத்தோடு சேர்ந்திருந்த காரணத்தினாலையும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடியை மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க.
உங்கள் ராசிக்கு அதிபதி குரு, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதி குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல வலுவாக இருந்தாலும் கூட சனியோட பார்வையில் இருந்த காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை திருப்திகரமாக நடத்தியிருக்க மாட்டீங்க. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் அத்தனையுமே ஈடேறாமல் தள்ளி தள்ளி போகிறத உங்கள் கண்ணால் பார்த்துருக்க முடியும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் என்னதான் சம்பாரித்தாலும் காசு பணத்தை கையில் பார்க்கவே முடியாது. வரவுக்கு செலவுக்கு நிகராக ஓடி இருக்குமே தவிர செய்யக்கூடிய செய்தொழில் மூலிமா அபரிமிதமான லாபத்தை கண்ணில் பார்த்துன்னு கடந்த காலத்தில் மீனராசி என்பவர் சொல்லியிருக்கவே முடியாது. செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை, வேலையில் இடம் மாற்றம் ஏற்படுறது, செய்யக்கூடிய தொழிலில் சங்கடத்தை அனுபவிக்கிறது, கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது, இது மாதிரி பல சங்கடங்களை கடந்த காலத்தில் மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ராசிக்கு அதிபதி குரு, அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில் இருந்த காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா காரியத்தையும் தப்பாக மட்டுமே கடந்த காலத்தில் மீனராசி என்பவர்கள் செஞ்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையினால் மீனராசிக்கு 2ஆம் இடத்தையும், மீனராசிக்கு 6ஆம் இடத்தையும், மீனராசிக்கு 9ஆம் இடத்தையும் சனி பார்த்துட்டு இருந்தார். சனி பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் சர்வநாசப்படுத்துவார் அப்படிங்கிற அடிப்படையில் சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்ததுனால, ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்தால் வீண் விரை செலவு, தேவையெல்லாம் கேமில் கொண்டு போய் பணத்தை தொலைக்கிறது, ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம், சீட்டாட்டம், அப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் பணத்தை ஏமாறக்கூடிய காலமாக தான் மீனராசி என்பவர்களுக்கு கடந்த காலம் இருந்திருக்கும். சனி விரயஸ்தானத்தில் இருந்தாவே சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடந்திருக்காது. மீனராசிக்கு 2ஆம் இடத்தை சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் பார்க்குறாரு. 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம். குடும்பம், கண்ணு, பல்லு, பேச்சு, வாக்கு, தனம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடத்த சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரனாக மாறி இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அடுத்தவங்கள்ட்ட ஜாமீன் போட்டுட்டு அந்த ஜாமீனுக்கு நீங்களே கடனை கட்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்த அடியை மட்டுமே மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா குருதான் தனகிரகம், 2ஆம் இடத்துல வந்து சனியே பார்த்துருக்கிறார். அப்போ தனகிரகம் கெட்டு போனால் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முடக்கத்தை கடந்த காலத்தில் மீனராசி என்பவர்கள் கொடுத்துருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானமாக இருக்கிறனால, 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறனால குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ளே கலகங்கள் ஏற்படுறது, குழந்தைகளோட படிப்புக்காக சில காலம் பிரிஞ்சிருக்கிறது, வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் வெளியே போகிறதுனால கணவன் மனைவி தாம்பத்திய உறவுலாம் பிரிஞ்சிருக்கிறது. இப்படி சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பீங்க. 2ஆம் இடம் தான் கண்ணு பல்லு ஸ்தானமாக இருக்கிறனால வயோதிக நபராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனைக்காக நிறையா மருத்துவ செலவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மீனராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில். சனி அந்த இடத்த பார்க்கும் பொழுது இது மாதிரி எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது. ஆனால் குரு அந்த இடத்த பார்க்கும் பொழுது இதெல்லாம் வளரணும். அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் பார்த்து சனியும் பார்த்ததுனால உங்கள் தனிமனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா எந்த கெடுபலும் நடந்திருக்காது. உங்கள் தனிமனித ஜாதகத்தில் 6 கூட 8 கூட தசாபதி கொண்டு நடந்துட்டு இருந்தால் எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த அபரிமிதமாக வளர வைப்பார். அப்போ எதிரிகளை உருவாக்கிக்குவீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனைக்காக அந்நிய மனிதர்களுக்காக பூர்வீக சொத்துக்காக அலைஞ்சிருப்பீங்க. நண்பர்கள் மூலயமா தேவையில்லாத சங்கடத்தையும் கெட்ட பெயரை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும். கூட்டாளிகள் மூலமாக பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்பட்டு தேவையில்லாத வீண் விலை செலவு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் அத்தனை சிறப்பில்லாத ஒரு காரணத்தினால கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது, வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாலும் கட்ட முடியாமல் தேவையில்லாத சங்கடத்தை மட்டுமே மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பீங்க. உங்கள் தனி மனித ஜாதகம் நல்லா இருந்தால் ஒரு சிலர் தப்பிச்சிருப்பீங்களே தவிர எல்லா மனிதர்களுக்கும் குரு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடனை வளர்த்தி இருப்பார். அப்போ வீடு கட்டுறதுக்காக கடன்காரனாகிறது, வாகனம் வாங்குறதுக்காக கடன்காரனாகிறது, இது மாதிரி கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் மீனராசி என்பது சங்கடப்பட்டிருப்பீங்க. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் மீனராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் தான் பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானம். அந்த இடத்த சனி பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தில் தகப்பனாருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு, பொருளாதார மந்த நிலை, செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு கடந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டோ கேஸோ வம்போ வழக்குக்காகவோ தகப்பனார் அலையிறத கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீனராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட தகப்பனாருக்கு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தின்னு சொல்லியிருக்க முடியாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருந்து அதிர்ஷ்டஸ்தானமாக இருந்து அந்த இடத்த சனி பார்த்ததுனால கடந்த காலத்தில் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை ஏமாறுறது, சீட்டு போட்டு பணத்தை ஏமாறுறது, ஜாமீன் போட்டு பணத்தை ஏமாறுறது, ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம், கேம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை தொலைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை தொலைக்கிறது, இது மாதிரி சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் பல பேர் உணர்ந்திருப்பீங்க.
அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி 12ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய பாவம், விரயஸ்தானத்தில் இருந்த காரணத்தினால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவன் மனைவி பொறுத்தவரை சில காலம் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. தாம்பத்திய ஸ்தானம் கெடுனுங்கிற அடிப்படையில் குழந்தைகளோட கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ சில காலம் கண்டிப்பாக பிரிஞ்சிருந்திருப்பீங்க. 12ஆம் இடம் தான் விரயஸ்தானம். அந்த இடத்துல சனி இருக்கிறனால சுப விரயங்கள் எதுவுமே நடந்திருக்காது. தேவையில்லாத மருத்துவ செலவு, கடன் கட்ட முடியாமல் சங்கடப்படுறது, ஜாமீன் போட்டு சங்கடப்படுறது, இப்படி ஏதோ ரூபத்தில் பணத்தை வீண் விரை செலவு மட்டுமே பண்ணியிருப்பீங்களே தவிர சுப செலவோ சுப காரியங்களோ கடந்த காலத்தில் பண்ணியிருக்க மாட்டீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய பாவத்தில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாறுறது, வெளிநாடு வேலைக்கு போனாலும் திருப்தி இல்லாமல் திரும்பி வர்றது, வெளிநாட்டுக்காக நீங்கள் ஒரு வேலைக்காக போய் அங்கே வேலையில் திருப்தி இல்லாமல் இடம் மாறுறது, இப்படி சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் பல பேர் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தில் இருக்கிற தப்பு, 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குற தப்பு, 6ஆம் இடம் எதிரி ஸ்தானத்தை பார்க்குற தப்பு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற தப்பு. இந்த இடத்த பார்த்ததுனால இந்த இடத்தின் வழியாக சங்கடத்தையும் வலி வேதனைகளை மட்டுமே மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய குரோதி ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் சனியோட பார்வையிலிருந்து விலகி குரு வலயமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் ஸ்திர வீட்டில் இருக்கிறனால நிலையான நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய காலமாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது. கடந்த காலத்தில் சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுத்து தலங்கி போய் நின்றுருந்தா இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கிறனால 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால தொட்டகாரியத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சொந்த தொழில் மூலிமா அபரிமிதம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ புது தொழில் தாராளமாக தொடங்கலாம். குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது தவறான்னு கேட்டுட்டிங்கன்னா உபயராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சா நிறைஞ்ச பலனை கண்டிப்பாக கொடுப்பார். 3ஆம் இடத்துல மறைகிறது எந்த தவறும் கிடையாது. சுபரோட வீட்டில் இருக்கிறார், எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். குரு தனித்துவமாக செயல்படக்கூடிய இடத்துல இருக்கனால செய்யக்கூடிய தொழில் மட்டுமல்ல தொட்டகாரி அத்தனை ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி மீனராசி என்பவர்களுக்கு இருப்பது. குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறனால பெண்கள் விரும்பக்கூடிய தொழில், அழகு ஆடம்பர ரீதியான தொழில், பெண்களே சொந்த தொழில் செய்கிறீங்க, அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போது. துணி, நூல், ஜவுளி, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், நகை ஆபரணம் சார்ந்த தொழில், ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க, சிகை அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழிலான சினிமா, நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பதிப்பக அன்பர்கள், இது மாதிரி தொடர் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. செவ்வாயோட வீட்டை குரு நேரடியாக பார்க்கறனால மணல், கல், ஜல்லி, கிரஷர் இது மாதிரி தொழில் செய்கிறீங்க, போர்வெல் துறையில் இருக்கிறீங்க, பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நெருப்பு சார்ந்த உணவு சார்ந்த தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். ஜவுளி, துணி, நூல், டையிங், ப்ளீச்சிங் இது மாதிரி தொழில் மூலிமா கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் பூமியை சார்ந்த தொழில் செய்கிறனால விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் ஒரு சில விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. மீனராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5வது பார்வையினால் மீனராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மீனராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். குரு தன்னுடைய 9வது பார்வையினால் மீனராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குரு எந்த இடத்த பார்க்குறாரோ குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்திங்கிற அடிப்படையில் இந்த பாவத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமையும் செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைச்ச சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே மீனராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையினால் மீனராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், வாடிக்கையாளர் ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. கடந்த காலத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுத்து தள்ளி போய் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் திருமணம் அமைய போகுது. ஏன்னா குரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். விருப்பப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே மீனராசி என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க. குரு தான் புத்திர காரகன். அவர் கடந்த காலத்தில் சனியோட பார்வையில் இருந்ததுனால குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தனித்துவமாக குரு எந்த பாவரோட தொடர்பும் இல்லாமல் சுபத்தன்மையில் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடச்சிரும். 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர் ஸ்தானம், நண்பர் ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறனால கடந்த காலத்தில் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள், சங்கடங்கள், வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தேவையில்லா சங்கடத்தை மட்டுமே பட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உறவினர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால உயர்ந்த மனிதர்களாலும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானத்தை பார்க்கறனால
கடந்த காலத்தில் தேவையில்லா மருத்துவ செலவு தகப்பனாருக்கு ஏற்பட்டு உடம்பு பரிபூரணமாக குணமாகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவர் மூலிமா உடம்பு குணமாகும். கடந்த காலத்தில் பூர்வீக சொத்துக்காக சங்கடத்தை வலி வேதனை உணர்ந்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனால தகப்பனாருக்கு முன்னேற்றம், செய்யக்கூடிய தொழில் லாபம், உடல் ரீதியான முன்னேற்றம் கிடச்சி மொத்தத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே தகப்பனாருக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. குரு தன்னுடைய 9வது பார்வையினால் மீனராசிக்கு 11ஆம் இடம் வரக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். லாபஸ்தானத்தை குரு பார்த்தா செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதரஸ்தானம். கடந்த காலத்தில் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைக்காக பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. 11ஆம் இடம் தான் 2வது திருமணஸ்தானம். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு விவாகரத்தை வாங்கி தனிமையில் வாடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சி 2வது திருமணத்துக்கு எடுத்தீங்கன்னா நல்ல முறையில் திருமண வாழ்க்கை அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 11ஆம் பாவம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம், போட்டித் தேர்வுகளை வெற்றியடையக்கூடிய காலமாக இருக்கிறனால இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா உங்களுக்கு உயர்ந்த வேலை கிடைக்க போகுது. இன்னும் சில இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி அரசு வேலைகளை போக போகிறீங்க. அப்போ குரு பயிற்சி பலன்கள் மூலிமா குரு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால தொட்டகாரி அத்தனையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய காலமாகவும், குரு தன்னுடைய 5வது பார்வையினால் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறனால உங்கள் வாழ்க்கையில் பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு சிறப்பாக வாழ்க்கை வாழக்கூடிய காலமாகவும், 11ஆம் இடத்தை குரு பார்க்குறனால விருப்பம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறனால வீடு வாங்குவீங்க, நிலபலங்கள் பிடிப்பீங்க, சொந்த தொழில் தொடங்குவீங்க, வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை பார்க்குறனால அதிர்ஷ்டங்கிற பேரில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் சிறப்பாக முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரி ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் ஆதாயம், நண்பர்கள் மூலிமா உதவி, எல்லாத்துக்கு மேலே வீடு வாங்குறது, நிலபலங்கள் பிடிக்கிறது, வாகனம் வாங்குறது, சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கிறாங்க. நன்றி, வணக்கம். மீனராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு மூலயமா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போகக்கூடிய காலமாக இருக்கிறனால உயர்ந்த மதிப்பெண் எடுப்பீங்க. விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் பட்டம் பதவி புகழ்லாம் மீனராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடந்த 1.5 வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. அப்போ 7.5 சனி மீண்டும் 6 வருஷம் நடக்கும்பொழுது கெடுபலன் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தனி மனித ஜாதகத்தில் லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருந்தால் கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் 20-30% மட்டும்தான் செயல்படும். தனி மனித ஜாதகம் 80% செயல்படுங்கிறனால நல்ல யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது. சந்திரன் வலுவாக இருந்து, ஏன்னா சந்திரன் தான் மனதை குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரனை சனி பிடிக்கக்கூடிய காலம் தான் 7.5 சனி சொல்கிறோம். தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் எல்லா காரையும் தப்பாக செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு சந்திரன் பிறப்பு ஜாதகத்தில் குருவோட சேர்ந்திருந்தாலோ, குருவோட பார்வையில் இருந்தாலோ, சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலோ, சுக்கிரனோட பார்வையில் இருந்தாலோ, வளர்பிறை சந்திரனா சந்திரன் இருந்து எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் சந்திரன் இருந்தால் சந்திரன் வலுவாக இருக்கிறனால தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால 7.5 சனி வந்தாலும் கூட கெடுபலன் இருக்காது. அதனால் எல்லோரும் பயப்படாதீங்க. தனி மனித ஜாதகம் 80% செயல்படும், புரிஞ்சுக்குங்க. உங்கள் தனி மனித ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா 7.5 சனியோட தாக்கம் எல்லாத்துக்கும் இருக்காது. ஏன்னா 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த 60 கோடி பேர், மகர ராசியில் 60 கோடி பேர், கும்பராசியில் 60 கோடி பேர், மொத்தம் 180 கோடி பேர்த்துக்கும் பாதிக்குன்னா இது நம்பக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தனி மனித ஜாதகம் தான் 100% செயல்படுன்னு புரிஞ்சுக்கிட்டு கோச்சார பொது பலன்களை உங்கள் தனி மனித ஜாதக பலனோட ஒப்பிட்டு பார்த்தீங்க மட்டும்தான் துல்லியமான பலனை எடுக்க முடியுங்க. மீனராசியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருப்பீங்க, ஆயிரக்கணக்கான தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, ஆயிரக்கணக்கான வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. அப்போ மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் மூலிமா எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி வீடியோ போடுறதா இருந்தால் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடும். எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த எண்ணத்தை கைவிட்டுட்டோம். உங்கள் வாழ்க்கையில் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்களோட கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் பதில் கொடுத்துருவோம். பதில் கொடுக்கறதுல காலதாமதம் ஏற்படலாம். 12 ராசிக்காரங்களை ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது தாமதம் ஏற்படலாம். காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.